அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் விரும்பி சாப்பிட்ற நூடுல்ஸை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருங்க. ஆயில் நல்லா சுடானதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக துருவன முட்டைக்கோஸ், அப்புறமா கொஞ்சம் போல் துருவன கேரட், அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க. இது மூணையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட உங்களுக்கு பிடிச்ச வேறு எந்த காய்கறிகள் வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கி வந்துச்சு அப்படின்னா போதும். இப்போ வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம மேகி பாக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த மசாலாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸ் பாக்கெட் ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸை ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். திரும்பவும் இதை ஒரு தடவை இடையில ஓப்பன் பண்ணி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், குக் ஆகி வந்துடும். நம்மளுக்கு சூப்பராக மேகி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ தண்ணி இல்லாமல் இந்தளவுக்கு நல்லா ட்ரை ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட லாஸ்ட்டாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள்லாம் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் ஆறிக்கட்டும். ஆறினதுக்கப்புறமா 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டில் வந்துட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து மின்ட் ஃப்ளேவர் மயோனைஸ் வந்து இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன். இது எப்படி செய்யுது அப்படிங்கிற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நான் ஏற்கனவே இந்த சேனலில் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் வந்து மேகி ஸ்டஃபிங் வந்து உள்ளார வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ஏற்கனவே மயோனைஸ் அப்ளை பண்ண அந்த ப்ரெட்டை எடுத்து இது மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மயோனைஸ்க்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த சாஸ் வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணி இது கூட வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெண்டையும் நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பேனில் வந்துட்டு நெய் இல்லைன்னா பட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ ஒரு சைடு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சம் போல் திரும்பவும் பட்டர் இல்லைனா நெய் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி விட்டுக்கோங்க. 2 சைடும் இதே மாதிரி நல்லா செவந்து கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ஒரு சூப்பரான சாண்ட்விச், அதுவும் ரொம்ப ஈஸியாக வந்து இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்களை வந்து ஜாலியாக சாப்பிடுவாங்க. நீங்களும் மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்ம தமிழ் ஃபன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.